தலைப்புச் செய்திகள். ராகுலுக்கு அதிகரித்து வரும் மக்களின் ஆதரவு சிலரை நிலைகுலைய வைத்துள்ளதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் சுந்தரம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திருச்சி மாவட்டம் துறையூரில் அரசு சத்துணவு முட்டை கள்ள சந்தையில் அமோகமாக விற்பனையாகி வருகிறது. துறையூரில் உள்ள தனியார் உணவகத்தில் தமிழக அரசின் முத்திரையிட்ட சத்துணவு முட்டைகள் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்காக பாடுபட்ட தலைவர்கள், அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாக்கள், நாட்டின் முக்கிய நிகழ்வுகள், மிகப்பெரும் நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு சிறப்பு நினைவு நாணயங்களை வெளியிட்டு கௌரவப்படுத்தி வருகிறது. இந்த நிலையத்தில் ஒரே நாளில் கருணாநிதி நினைவு நாணயங்கள் விற்று தீர்ந்தன. மானாமதுரை கோட்ட ரயில்வேக்கு உட்பட்ட மானாமதுரை ராமநாதபுரம் ரயில் பாதையில் பரமக்குடி குடியூர் இடையே ரயில்வே தண்டவாள இணைப்பு கொக்கிகள் கழன்று கிடந்தன. இந்த சம்பவம் ரயில்வே வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி வெங்கடாசலபுரத்தில் பிரம்மசக்தி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் யூடியூபர் ஜி.பி. முத்து மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமானதாகும். இந்த நிலையில் கோவிலில் பூஜை செய்ய வந்தவர்களுடன் யூடியூபர் ஜி.பி. முத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தியை பற்றி கூறிய கருத்திலிருந்து பின் வாங்கப் போவதில்லை என்று எச். ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால்வாய், நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு ஒப்பந்தம் விட்டதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் 10 பேர் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் என்று பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவழ விழா பாய்ச்சலை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதனிலையில் 2026 தேர்தல் வெற்றிக்கான பாய்ச்சல்தான் திமுக பவள விழா என்று முரசொலி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஊரணியில் வண்டல் மண் எடுப்பதற்கு நடைசீட்டு வழங்குவதற்கு ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சியில் சேது எக்ஸ்பிரஸ் ரயிலில் தனியாக கழன்று ஓடிய 3 பெட்டிகளால் பயணிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த போது மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவதற்கான கால அட்டவணையை வெளியிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். குரூப் 4 தேர்வு பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துராஜ் வாலிபால் போட்டியில் தோல்வி அடைந்ததால் மாணவர்களுடன் சேர்ந்து தண்டால் எடுத்துள்ளார். விஜயின் வருகை பெரியார் அரசியலுக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வின் கால அவகாசத்தை மருத்துவக் கல்வி இயக்ககம் நீட்டித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மெய்வழிச்சாலையில் மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் எனும் ஒரு மதத்தினர் உள்ளனர். இவர்கள் தங்கள் பெயருக்கு முன்பாக சாலை என சேர்த்துக் கொள்வார்கள். இந்த மெய்வழி மதத்தில் 69 சாதிகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாக உள்ள நிலையில் 3000 பேர் சேர்ந்து புரட்டாசி காய்கறி திருவிழாவை கொண்டாடியுள்ளனர். சென்னையிலிருந்து நெய்வேலிக்கு அரசு விரைவு பஸ் 18க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தது. திண்டிவனம் மேம்பாலத்தின் கீழ் பஸ் நிறுத்தம் அருகே வரும்போது திடீரென என்ஜினில் புகை கிளம்பியதால் பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். திருச்சி NIT கல்லூரியில் படிக்கும் மத்திய பிரதேச மாநில மாணவி காணாமல் போனதாக புகார் கிளம்பியுள்ளது. மத்திய பாஜக அரசுக்கு திமுக ஆதரவளிக்கும் நிலை உருவாகலாம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் 175 பேருக்கு நிபா வைரஸ் காய்ச்சல் பரவியுள்ளது. இதனால் பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. கட்டுப்பாட்டு மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் வரும் 25ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே பட்டாசு ஆலை ரசாயன கலவை தொழிலாளி ஒருவர் உடலில் தீப்பற்றி படுகாயமடைந்து மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசு தொடர்ச்சியாக துன்புறுத்தி வருவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வண்டூரை அடுத்த நடுவந்து பகுதியைச் சேர்ந்த 24 வயது மதிக்கத்தக்க வாலிபர் காய்ச்சல் காரணமாக ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென இறந்துவிட்டார். நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக அவர் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு என்று சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டை OSR காங்கிரஸ் மறுத்துள்ளது. சென்னை திருவெற்றியூரில் டிமார்ட் வணிக வளாகம் கட்டும் பணிக்கு மண் தோண்டிய போது மாமூல் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக ரவுடிகள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு மூளையாக செயல்பட்டவர்களை கைது செய்யும் வரை ஓய மாட்டோம் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் சாதி மறுப்பு திருமணம் செய்ய முயன்ற காதல் ஜோடி மீது தாக்குதல் ஏற்படுத்தியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார்.
லெபானினில் பேஜர்கள் வெடிப்புக்கு பிறகு தற்போது வாக்கி டாக்கிகள் வெடித்தன. 100க்கும் அதிகமானோர் காயம் ஏற்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபிர் சாதிக் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகையில் இயக்குனர் அமீர் உட்பட 12 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. லெபனானில் ஒரே நேரத்தில் பேஜர்கள் வெடித்து சிதறியது எப்படி? மொபைல் போன்களையும் வெடிக்க வைக்க முடியுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் சீசன் 18க்கான ஏலம் நவம்பரில் 3வது அல்லது 4வது வாரத்தில் நடத்தப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணி கேப்டன் சண்டோ டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரன் 54,800க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 குறைந்து ஒரு சவரன் 54,600க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 25 குறைந்து ரூபாய் 6,825க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று வழக்கத்தை விட 7 டிகிரி வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வறண்ட வானிலை காரணமாக தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரையில் நேற்று 104 டிகிரி வெயில் கொளுத்தியது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக வெப்பநிலை இருக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திக்கலாம். வணக்கம்.